ஹே காய்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நண்டு தொக்கு. வாங்க பார்க்கலாம். அது கொஞ்சம் நண்டு, வெங்காயம் 2, தக்காளி 2, கொஞ்சம் சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, தேவைக்கேற்ப, அடுத்தது சீரகம் கொஞ்சோண்டு, சோம்பு கொஞ்சோண்டு, ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போடணும். அடுத்தது வெங்காயம், சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு போடுறேன். அடுத்து நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2, நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கதை போட்டுக்கணும். பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதக்கி விடணும். சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதக்கி விடணும். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கணும் தேவைக்கேற்ப. அடுத்து உப்பு, நல்லா தொக்கா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா தொக்காகிற ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். நான் 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் தேவைக்கேற்ப. நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கணும். நண்டு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியிலே நண்டு வேகணும் கொஞ்ச நேரம்.
இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மூடி போட்டு வைக்கணும். நல்லா கொதித்த பிறகு இறக்கும் போது மிளகுத்தூள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தூவிட்டு காரத்துக்கு ஏற்ப சேர்த்து இறக்கிடணும். நல்லா தொக்கு மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில். நம்மளோட நண்டு கிரேவி, எம்மியான நண்டு கிரேவி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.